நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். மீண்டும் ஒரு விசை கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு உங்களோடு இடைப்படுவதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். 2 தினங்களுக்கு முன்பு வழக்கம் போல் நான் செய்தித்தாளை காலையில் வாசித்து கொண்டிருந்தேன். அப்பொழுது அதில் நான் வாசித்த 2 காரியங்கள் என்னை அதிகமாக யோசிக்க வைத்தது. அதாவது 2024 அதிகமான விபத்துக்கள் ஏற்பட்ட ஒரு மாநிலம் தமிழகம் முதலாவது. இரண்டாவதாக அதிகமாய் தற்கொலை செய்து கொண்டவர்களில் தமிழகம் 2வது இடத்தில் இருக்கிறது என்று சொல்லி அந்த செய்தித்தாளில் மே 8ஆம் தேதி வாசித்தேன். டைம்ஸ் ஆஃப் இந்தியா என்று சொல்லக்கூடிய செய்தித்தாளில் அதில் கொடுத்திருக்கப்பட்டிருக்கிற செய்தியினுடைய விவரம் இப்படியாக இருக்கிறது. அதாவது 69,828 விபத்துக்கள் ஏற்பட்டு அதில் 20,390 பேர் தமிழகத்தில் இறந்து போயிருக்கிறார்கள். இந்த விபத்துக்குரிய காரியங்களிலே முதலிடத்தில் இருக்கிறோம். இரண்டாவதாக 19,965 பேர் 2024 தமிழ்நாட்டிலே தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள். இதில் நாம் 2வதாக இருக்கிறோம். மகாராஷ்டிரா மாநிலம் 1வது இடத்தில் இருக்கிறது. இதற்கான காரணம் என்னவென்று சொல்லி அந்த செய்தியினுடைய கடைசி பகுதியிலே போட்டிருந்தார்கள். விபத்திற்கான காரணம் என்ன என்று சொல்லுகிற பொழுது அவர்கள் சில காரியங்களை சொன்னார்கள். அதாவது போக்குவரத்து விதிகளை யாரும் கவனம் செலுத்துவது கிடையாது, அதற்கு முக்கியத்துவம் கொடுப்பது கிடையாது, அலட்சியப்படுத்துகிறார்கள் என்று. அடுத்து அதிவேகமாக வாகனங்களை ஓட்டுவது. 3வதாக மது போதையில் வாகனங்களை ஓட்டுவது. 4வதாக ஒரு மாயையான கற்பனை மனதில், குறிப்பாக வாலிப பிள்ளைகள் வாகனம் ஓட்டுகிற பொழுது கதாநாயகன் என்று சொல்லி தங்களை நினைத்து கொண்டு, ஹீரோயிசம் என்று சொல்வார்கள், ஓட்டுவதாக. அதனால் அதிக விபத்துக்கள் ஏற்பட்டு இந்த மரணங்களிலே அதிகமான மரணம் வாலிப பிள்ளைகள். அதுவும் மிகவும் வருத்தத்துக்குரிய காரியம். இந்த 20,390 பேர் இறந்து போனார்கள் அல்லவா, அதில் 60% வாலிபர்கள். அது ஒரு புறம் இருக்கிறது. மற்றொரு புறத்தில் தற்கொலைக்கான காரணம் என்ன என்று சொல்லி அவர்கள் ஆராய்ச்சி செய்து முடிவிலே அவர்கள் சொன்ன காரணம் என்னவென்றால், உடைந்து போன உறவுகள். இன்றைக்கு அநேக உறவுகள் உடைந்து போய் கொண்டிருக்கிறது. குறிப்பாக திருமண உறவு, கணவன் மனைவி மத்தியில் உறவுகள் உடைந்து போயிருக்கிறது, விவாகரத்து அதிகமாய் கொண்டிருக்கிறது. அது ஒரு காரணம். 2வதாக வேலை இழப்பு, அதனால் உண்டாகக்கூடிய வறுமை. இந்த பயத்தினாலே அநேகர் தற்கொலை செய்து கொள்ளுகிறார்கள். 3வதாக வியாதியினால், மரணத்திற்கு ஏதுவான வியாதி வருகிற பொழுது கடைசி நாட்களில் நம்ம யார் பராமரிப்பார்கள், அல்லது நாம் பொருளாதார ரீதியாக அந்த வியாதியை எப்படி சந்திப்போம் என்ற பயத்தில் தற்கொலை செய்து கொள்கிறார்கள். ஆக விபத்திற்கான காரணங்கள் என்று சொல்லி சில காரணங்களை அவர்கள் சொன்னார்கள். தற்கொலைக்கான காரணங்கள் என்று சில காரணங்களை அவர்கள் சொல்லிவிட்டு கடைசியில் இவைகளில் நாம் கவனம் செலுத்தவில்லை என்றால், இவைகளை குறித்த அறிவில்லாமல் நாம் இருப்போம் என்றால், வருகிற நாட்களில் இன்னும் அதிகமான விபத்துக்கள், இழப்புகள் நேரிடுவதற்கான வாய்ப்புகள் உண்டு என்று சொன்னார்கள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைங்களே, இது கிறிஸ்தவ ஜீவியத்திற்கு எந்த வகையிலே தொடர்புடையது என்று சொல்லி நான் பேசிக்கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் யோசிக்கலாம். அடிப்படை சத்தியத்திலே உண்மையில் நாம் கவனம் செலுத்தவில்லை என்றால், நாம் கவனமாக இருக்கவில்லை என்றால், எப்படி சாலையில் விபத்துக்கள் ஏற்படுகிறதோ, குடும்ப வாழ்க்கையில் எப்படி இழப்புகள் ஏற்படுகிறதோ, அதே போல் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் இழப்புகள் நேரிடலாம், இழப்புகளை சந்திக்கலாம். எனவே இதை கருத்தில் கொண்டு 1வது நூற்றாண்டு விசுவாசிகளுக்கு
எபிரேயருக்கு எழுதின நிருபத்தை எழுதின ஆக்கியோன் கவனமாக இருங்கள், எச்சரிக்கையாக இருங்கள் என்று சொல்லி சில ஆலோசனைகளை இந்த நிருபத்தில் எழுதுவதை நான் பார்க்கிறேன். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைங்களே, இந்த எபிரேயர்கள் நிருபத்தை பற்றி சில உண்மைகள் சொல்ல வேண்டும். இந்த நிருபத்தில் ஒரு 8 இடத்துல எச்சரிக்கையாக இருங்கள் என்று சொல்லி இந்த ஆக்கியோன் சொல்லுகிறான். ஆனால் இந்த ஆக்கியோன் யார் என்று சொல்லி நமக்கு தெரியாது. இந்த நிருபம் எப்பொழுது எழுதப்பட்டது என்று சொல்லி உறுதியாக சொல்ல முடியாது. மற்ற நிருபங்களை பற்றி இந்த வருஷத்தில் எழுதப்பட்டது என்று சொல்லி 90% தோராயமாக சொல்லிவிடலாம். ஆனால் இந்த எபிரேயர்கள் நிருபத்தை பற்றி நிச்சயமாக அல்லது இந்த வருஷத்தில் எழுதப்பட்டது என்று சொல்லி உறுதியாக சொல்ல முடியாத ஒரு நிலைமை. அது மாத்திரமல்ல, பழைய ஏற்பாட்டை நன்கு அறிந்த ஒருவர் தான் இந்த நிருபத்தை எழுதியிருக்க வேண்டும். எனவே பழைய ஏற்பாட்டை பற்றிய சரியான ஞானம், சரியான பின்னணி இல்லாமல் இந்த நிருபத்தை புரிந்து கொள்வது சற்று கடினமான காரியம். இதில் 8 இடங்களிலே எச்சரிக்கையாக இருங்கள், ஜாக்கிரதையாக இருங்கள் என்று சொல்லி இந்த ஆக்கியோன் சொல்லுகிறான். இன்று முதலாவது எதிலே நாம் கவனமாக இருக்க வேண்டும், எதிலே நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி முதலாவது இந்த நாளின் செய்திக்காக எபிரேயர் 2ஆம் அதிகாரம் முதல் 4 வசனங்களை நான் தெரிந்து கொண்டிருக்கிறேன். அந்த வசனங்களை உங்களுக்காக நான் வாசிக்க விரும்புகிறேன். எபிரேயர்கள் நிருபம் 2வது அதிகாரம் முதல் 4 வசனங்கள். ஆகையால் நாம் கேட்டவைகளை விட்டு விலகாதபடிக்கு அவைகளை மிகுந்த ஜாக்கிரதையாய் கவனிக்க வேண்டும். ஏனெனில் தேவதூதர் மூலமாய் சொல்லப்பட்ட வசனத்திற்கு விரோதமான எந்த செய்கைக்கும் கீழ்ப்படியாமைக்கும் நீதியான தண்டனை வரத்தக்கதாக அவர்களுடைய வசனம் உறுதிப்பட்டிருக்க முதலாவது கர்த்தர் மூலமாய் அறிவிக்கப்பட்டு பின்பு அவரிடத்தில் கேட்டவர்களாலே நமக்கு உறுதியாக்கப்பட்டதும் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாயிருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்து கொள்வோம்? இது முதலாவது எச்சரிக்கையாக இந்த நிருபத்தில் நான் பார்க்கிறேன். இதை தொடர்ந்து நீங்கள் இந்த நிருபத்தை உட்கார்ந்து படிப்பீர்கள் என்றால் அடுத்து 7 இடங்களிலே ஜாக்கிரதையாக இருங்கள், எச்சரிக்கையாக இருங்கள் என்று சொல்லி இந்த ஆக்கியோன் சொல்லுகிறான். சரி, இந்த நாளிலே நாம் வாசித்த வசனத்தின் பிரகாரமாக இங்கே இந்த முதலாவது வசனத்தில் அவன் எதற்கு நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும், கவனமாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிற பொழுது நாம் கேட்டவைகளை விட்டு விலகாதபடி எச்சரிக்கையாக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறான். சரி, அப்படி இருக்க முதலாவது நாம் என்ன கேட்டோம், நாம் என்ன கேட்டிருக்கிறோம், நாம் ஏன் கேட்டவைகளை விட்டு விலகக்கூடாது, நாம் விலகினால் என்ன சம்பவிக்கும், நாம் விலகுவதற்கான சூழல் என்ன, காரணம் என்ன, நாம் விலகாமல் உறுதியாக இருக்க என்ன செய்ய வேண்டும் என்ற கேள்விகள் இந்த வசனத்தை படிக்கிற பொழுது நம்முடைய மனதிற்குள்ளாக கடந்து வர வேண்டும். அதுதான் வேதாகமத்தை வியாக்கியானம் பண்ணுவதற்கு, புரிந்து கொள்வதற்கான ஒரு சிறந்த வழி. ஒரு பகுதியை எடுத்து படிக்கிற பொழுது அந்த ஆக்கியோன் அதில் என்ன சொல்ல விரும்புகிறான், ஏன் சொல்லுகிறான், எதற்காக சொல்லுகிறான், எப்படி காரியங்களை அவன் சொல்லுகிறான் போன்ற காரியங்களை நாம் அலசி ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நாம் கேட்டவைகளை விட்டு விலகாதபடி எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிற பொழுது நாம் என்ன கேட்டோம், என்ன கேட்டிருக்கிறோம் என்று முதலாவதாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இங்கே எதை குறித்து நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிற பொழுது முதலாவது நமக்கு அறிவிக்கப்பட்ட செய்தி, அதாவது ரட்சிப்பின் செய்தி, நாம் ரட்சிக்கப்பட்ட செய்தி. இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நீங்கள் கவலையற்று இருப்பீர்களானால், இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நீங்கள் அலட்சியமாக இருப்பீர்களானால், இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாக இல்லாமல் இருப்பீர்களானால் என்று சொல்லி இந்த 4 வசனத்திற்கு ஒரு முக்கியமான ஒரு திறவுகோல் வசனமாக அல்லது ஒரு கருத்தாக இந்த ஆக்கியோன் இதில் நமக்கு வலியுறுத்துவதை நாம் பார்க்கிறோம்.
அப்போ முதலாவதாக எதற்கு நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிற பொழுது நாம் கேட்ட செய்தி என்னவென்று சொல்லி பார்க்கிற பொழுது நம்முடைய ரட்சிப்பு, மனிதனின் ரட்சிப்பு என்பது மிகவும் பெரிதான செய்தி, ஆசீர்வாதமான செய்தி, மகிழ்ச்சியான செய்தி. வேதாகமத்திலேயே ஒரு முக்கிய கருத்து, மைய கருத்து இருக்கும் என்றால் ரட்சிப்பு. அதுதான் இந்த ரட்சிப்பு என்ற அந்த மைய கருத்தை நாம் எடுத்து விடுவோம் என்றால் வேதாகம் ஒரு ஜீவனற்ற ஒரு சாதாரண ஒரு புத்தகமாக கருதப்படும். வேதாகமத்திலே மனிதகுலத்தினுடைய ரட்சிப்பு, மனிதனுடைய ரட்சிப்பு ஒரு மைய கருத்தாக முக்கியமான ஒரு செய்தியாக இருக்கிறது. ஆக இந்த ரட்சிப்பு என்பது மிக பெரிதான ஒரு செய்தி, மிக ஆசீர்வாதமான செய்தி. ஒரு மனிதனுடைய ரட்சிப்பு மிக ஒரு அற்புதமான செய்தி. ஏனென்று சொன்னால் இந்த ரட்சிப்பின் செய்தியில் மனிதனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட முடியும் என்ற உண்மை இருக்கிறது. மனிதன் தேவ சமூகத்தில் வர முடியும் என்ற உண்மை இருக்கிறது. மனிதன் சாபங்களிலிருந்து விடுதலை பெற முடியும் என்ற சத்தியம் இருக்கிறது. மனிதன் தேவனுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிக்க முடியும் என்ற ஒரு மாபெரும் உண்மை இருக்கிறது. மனிதன் மரணத்தின் பிடியிலிருந்து விடுதலை பெற்று மேன்மையான உயிர்த்தெழுதலில் பங்கு பெற முடியும் என்ற உண்மை அந்த ரட்சிப்புக்குள்ளாக இருக்கிறது. மனிதன் நித்திய ஜீவனில் பிரவேசிக்க முடியும் என்ற உண்மை இருக்கிறது. கிறிஸ்துவின் நித்திய ராஜ்யத்தில் பிரவேசிக்க அவனுக்கு ஸ்லாக்கியங்கள், அதிகாரங்கள் கொடுக்கப்படும் என்ற உண்மை ரட்சிப்பின் செய்தியில் இருக்கிறது. எல்லாவற்றிற்கும் மேலாக ஏதேன் தோட்டத்தில் உடைந்து போன அந்த உறவை, ஆதாம் ஏவாள் செய்த பாவத்தினாலே உடைந்து போன அந்த உறவை தேவனோடு புதுப்பிக்கக்கூடிய, ஒப்புரவாகக்கூடிய அந்த ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம் ரட்சிப்புக்குள்ளாக இருக்கிறது. அதன் நிமித்தமாக ரட்சிக்கப்பட்ட மனிதன் தேவனுடைய பிரியத்தையும் தேவனுடைய ஆசீர்வாதத்தையும் இம்மையிலும் மறுமையிலும் பெற்று அனுபவிக்கக்கூடிய ஒரு பெரிய ஸ்லாக்கியம் இந்த ரட்சிப்புக்குள்ளாக இருக்கிறது. இப்படி இந்த ரட்சிப்பை பற்றி நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். பெரிதான ரட்சிப்பு, மேன்மையான ரட்சிப்பு. வேதாகமத்திலே மனுக்குலத்திற்கென்று தேவன் வைத்திருக்கக்கூடிய இந்த ரட்சிப்பின் திட்டம் மிகப்பெரிய ஒரு காரியமாக இருக்கிறது. அதைத்தான் இந்த ஆக்கியோன் 1வது நூற்றாண்டு விசுவாசிகளுக்கு அவர்கள் இந்த ரட்சிப்பின் செய்தியை பற்றி அவர்கள் கேள்விப்பட்டிருக்கிறார்கள், அவர்கள் அறிந்திருக்கிறார்கள், அவர்கள் ருசித்திருக்கிறார்கள். அந்த ஒரு செய்தியை அவர்கள் அலட்சியமாக, நிர்விசாரமாக, கவனக்குறைவாக எடுத்துக்கொள்ளக்கூடாது, இருக்கக்கூடாது என்று சொல்லி 1வது நூற்றாண்டு விசுவாசிகளுக்கு அவன் எச்சரிக்க விரும்புகிறான். இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நீங்கள் கவலையற்றிருப்பீர்களானால், சிலர் இன்றைக்கு இந்த ரட்சிப்பு வேண்டாம் என்று சொல்லுகிறார்கள். இந்த ரட்சிப்பை கொடுக்கக்கூடிய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை வேண்டாம் என்று சொல்லுகிறார்கள். இன்றைக்கும் அநேகர் இந்த ரட்சிப்பின் மேன்மையை உணராமல் நிராகரிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். எனவே தான் இந்த ஆக்கியோன் 1வது நூற்றாண்டு விசுவாசிகளுக்கு மாத்திரமல்ல, நமக்கும் சொல்ல விரும்புகிற காரியம், ரட்சிப்பின் செய்தியை நாம் நிராகரிப்போம் என்றால், ரட்சிப்பை கொடுக்கக்கூடிய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நாம் நிராகரிப்போம் என்றால், நம்முடைய பாவங்களுக்காக கல்வாரி சிலுவையில் பாடுகள் பட்டு மரித்து உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை இரட்சகர் இல்லை என்று சொல்லி நாம் மறுதலிப்போம் என்றால், நாம் தேவ கோபாக்கினைக்குள்ளாக கடந்து போவோம். நாம் தேவனுடைய நியாய தீர்ப்புக்குள்ளாக கடந்து போவோம் என்று இந்த ஆக்கியோன் நமக்கு எச்சரிக்க விரும்புகிறான். 1வது நூற்றாண்டு விசுவாசிகளுக்கு எச்சரிக்க விரும்புகிறான். இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு, மேன்மையான ரட்சிப்பு. இன்று மதிய வேளையில் இந்த செய்திக்காக நான் படித்து கொண்டிருக்கிற பொழுது, எனக்கு தெரிந்த ஊழியருடைய மனைவி கடந்த மாதம் இறந்து போய்விட்டார்கள். கேன்சரில் போராடி இறந்து போய்விட்டார்கள். அவர்கள் இறந்து போன பொழுது நான் ஊரில் இல்லை, நான் பெங்களூர் பட்டணத்தில் இருந்தேன். எனவே அந்த துக்க செய்தியை விசாரிப்பதற்காக இன்று அவரிடத்தில் காலையில் பேசுகிற பொழுது அவர் பேசினார், துக்கத்தை வெளிப்படுத்தினார். ஆனால் கடைசியாய் மகிழ்ச்சியாய் நம்பிக்கையாய் ஒரு காரியத்தை சொன்னார். என்ன சொன்னார் என்று பார்க்கிற பொழுது,
என் மனைவி தேவ சமூகத்தில் இருக்கிறாள் என்ற நிச்சயம் எனக்கு இருக்கிறது. இந்த நிச்சயம் எனக்கு இருக்கிறது. என்னோடு இணைந்து ஊழியத்தில் இவ்வளவு ஆண்டுகள் அவள் எனக்கு ஊழியத்தில் உறுதுணையாக இருந்தாள், விசுவாசத்தில் உறுதியாக இருந்தாள். மரண வேதனையில் கேன்சரில் போராடுகிற பொழுது கூட அவள் விசுவாசத்தை விட்டு கொடுக்காதபடி உறுதியாக இருந்தாள். எனவே அவள் உயிர்த்தெழுதலில் பங்கு பெறுவாள். இப்பொழுது இயேசு கிறிஸ்துவோடு தேவனோடு இருக்கிறாள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது என்று சொன்னார். இரண்டாவதாக, இந்த நம்பிக்கை நிமித்தமாக நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். ஏனென்று சொன்னால், ஒரு நாளிலே மறுமையில் நித்தியத்தில் நான் அவளை பார்ப்பேன் என்ற ஒரு மகிழ்ச்சி எனக்குள்ளாக இருக்கிறது. எனவே அதன் நிமித்தமாக நான் தைரியமாக இருக்கிறேன், மகிழ்ச்சியாக இருக்கிறேன், நம்பிக்கையோடு இருக்கிறேன் என்று சொன்னார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைங்களை, இந்த ரட்சிப்பு எவ்வளவு பெரிதான காரியம், எவ்வளவு மேன்மையான ஒரு காரியம். இந்த ஆக்கியோன் அதை பற்றி தான் சொல்லுகிறான். இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போம் என்றால் என்று சொன்னான். இந்த செய்தி தான் நமக்கு முதலாவதாக அறிவிக்கப்பட்டது. முதலாவது நூற்றாண்டு விசுவாசிகளுக்கு அறிவிக்கப்பட்டது. தொடர்ந்து இன்றைக்கு வரைக்கும் உலகத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு இந்த செய்தி ஊழியர்களால், தேவனுடைய பிள்ளைகளால் பல வழிகளிலே, பல பாஷைகளிலே அறிவிக்கப்பட்டு கொண்டு வருகிறது. இதை இந்த ஆக்கியோ நமக்கு உறுதிப்படுத்துகிறான். சரி, நாம் ஏன் விலகக்கூடாது இந்த செய்தியை விட்டு என்று சொல்லி பார்க்கிற பொழுது, இந்த செய்தி நமக்கு வெளிப்படுத்தப்பட்ட விதம், இந்த செய்தி நமக்கு வந்த விதம் பாருங்கள். 3வது வசனத்தில், முதலாவது கர்த்தர் மூலமாய் அறிவிக்கப்பட்டு பின்பு அவரிடத்தில் கேட்டவர்களாலே நமக்கு உறுதியாக்கப்பட்டதும், அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் தேவன்தாமே சாட்சி கொடுத்ததுமாயிருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு. முதலாவது நாம் கேட்ட செய்தி என்ன என்று சொல்லி இந்த ஆக்கியோன் சொன்னான். இரண்டாவதாய் பார்க்கிற பொழுது, ஏன் நாம் இந்த செய்தியை விட்டு விலகக்கூடாது என்று சொன்னால், ரட்சிப்பு தேவ திட்டத்திலே உருவானது. ஒருவேளை வேதாகமத்தை நீங்கள் நன்றாக அறிந்திருக்கக்கூடிய பிள்ளைகளாக இருப்பீர்களானால், மனிதனுக்கு முதலாக கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதமான செய்தியும் வாக்குத்தத்தமான செய்தியும் மனுக்குலம் மீட்கப்படும் என்பதுதான். ஸ்திரீயின் வித்தாக இரட்சகர் அனுப்பப்படுவார். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் ஸ்திரீயின் வித்தாக இரட்சகர் அனுப்பப்படுவார். இது முதலாவது மனுக்குலத்திற்கு அறிவிக்கப்பட்ட ஆசீர்வாதமான செய்தி. அது மாத்திரமல்ல, இது முதலாவது வாக்கு தத்தம், இது முதலாவது தீர்க்க தரிசனம் என்று சொல்லலாம். ஆங்கிலத்தில் சொல்வார்கள் ஃபர்ஸ்ட் ப்ராமிஸ், முதலாவது வாக்கு தத்தம், ஃபர்ஸ்ட் ப்ராஃபஸி, ஃபர்ஸ்ட் பிளஸ்ஸிங் என்று சொல்லி தேவனால் அறிவிக்கப்பட்ட முதலாவது தீர்க்க தரிசனம், இரட்சகர் ஸ்திரீயின் வித்தாக வருவார் என்று சொல்லி தேவனால் கொடுக்கப்பட்ட முதலாவது ஆசீர்வாதமான செய்தி, மனுக்குலம் மீட்கப்படும். இது தேவனால் அறிவிக்கப்பட்டது. இது தேவனால் செய்து முடிக்கப்பட்டது. இதைத்தான் பவுலடிகளார் கலாத்தியர்களின் நிறுவம் 4ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் காலம் நிறைவேறின பொழுது, அப்படி என்று சொன்னால் இயேசு கிறிஸ்து வந்து மரித்து உயிர்த்தெழுந்து பரத்திற்கு கடந்து போன பிறகு அவர் முதலாவது நூற்றாண்டு சபைக்கு கலாத்தியர்களின் நிருபத்தை கலாத்திய சபைக்கு எழுதுகிற பொழுது, காலம் நிறைவேறின பொழுது ஸ்திரீனிடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்திற்கு கீழானவருமாகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார் என்று அங்கே சொல்வதை நாம் பார்க்கிறோம். ஆக ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் வாக்குத்தத்தமாக சொல்லப்பட்ட காரியம் கலாத்தியர்கள் நிருபத்தை எழுதுகிற பொழுது அது செய்து முடிக்கப்பட்ட ஒரு காரியம். ஆக ரட்சிப்பு தேவ திட்டத்திலே உருவானது, தேவனால் அறிவிக்கப்பட்டது, தேவனால் செய்து முடிக்கப்பட்டது, தேவ ஊழியர்களால் தொடர்ந்து அறிவிக்கப்பட்டு வருகிறது, தேவனால் உறுதி செய்யப்பட்டது. இது தேவ திட்டம்.
அது மாத்திரமல்ல, பின்பு அடையாளங்கள், அற்புதங்கள், பரிசுத்த ஆவியின் வரங்கள், கனிகள் என்று சொல்லிக்கொண்டே போகிறான் ஆக்கியோன். தேவனால் கர்த்தர் மூலமாய் அறிவிக்கப்பட்டு அவரிடத்தில் கேட்டவர்களால் நமக்கு உறுதியாக்கப்பட்டு அடையாளங்கள், வேதாகமத்திலே நடந்த அடையாளங்கள், குறிப்பாக புதிய ஏற்பாட்டில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்கள், அடையாளங்கள் அவர் இரட்சகர் என்பதை உறுதிப்படுத்துவதற்கு, அவர் தேவனுடைய குமாரன் என்று சொல்லி உறுதிப்படுத்துவதற்கு, அவர் மனுக்குலத்தை ரட்சிப்பதற்காக வந்திருக்கிறார் என்பதை உறுதிப்படுத்துவதற்காகவே அடையாளங்கள், அற்புதங்கள் நடந்தது. உயிர்த்தெழுந்த பிறகு, அவர் பரத்துக்கு சென்ற பிறகு அப்போஸ்தலர்கள் அநேக அற்புதங்களை, அதிசயங்களை செய்தார்கள். பின்பு பரிசுத்த ஆவியானவர் ஆவியின் கனிகளை கொடுத்தார், வரங்களை கொடுத்தார். அவைகளெல்லாம் ரட்சிப்பின் செய்தியை உறுதிப்படுத்தக்கூடிய காரியங்கள். இந்த ஆவியின் கனிகள், வரங்கள் தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில், ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அவர்கள் ஒரு பெரிய மாற்றத்தை உலகத்திற்கு காண்பிக்கும்படியாக கொடுக்கப்பட்டது. இவைகளெல்லாம் ரட்சிப்பினால் உண்டான ஒரு மேன்மையான காரியங்கள். இவைகளெல்லாம் ரட்சிப்பினால் உருவாக்கப்பட்ட உன்னதமான காரியங்கள். எனவேதான் நாம் இந்த ரட்சிப்பின் காரியத்தை விட்டு, செய்தியை விட்டு விலகக்கூடாது. தேவனால் அறிவிக்கப்பட்டு, தேவனால் செய்து முடிக்கப்பட்டு, தேவ ஊழியர்களால் தொடர்ந்து அறிவிக்கப்பட்டு, உறுதி செய்யப்பட்டு, அடையாளங்கள், அற்புதங்கள், வரங்கள், கனிகள் என்று சொல்லி ரட்சிப்பின் செய்தி உறுதிப்படுத்தப்பட்ட செய்தி. இது ஏதோ மாய்மாலமாக அல்லது புரளியாக உண்மையில்லாத ஒரு செய்தி கிடையாது. இது தேவனால் அறிவிக்கப்பட்டு செய்தி முடிக்கப்பட்டது. தொடர்ந்து அதை உறுதிப்படுத்துவதற்கு இன்றைக்கும் ஆவியானவர் இந்த பூமியிலே ரட்சிக்கப்பட்ட மக்கள் மத்தியிலே கிரியை செய்து கொண்டிருக்கிறார். சரி, மூன்றாவதாய் பார்க்கிற பொழுது, நாம் விலகினால் என்ன சம்பவிக்கும், அதையும் இந்த ஆக்கியோன் சொல்ல விரும்புகிறான். பாருங்கள், எங்கெல்லாம் எச்சரிப்பு பலகை இருக்கிறதோ, எங்கெல்லாம் எச்சரிப்பு வசனங்கள் இருக்கிறதோ, வார்த்தைகள் இருக்கிறதோ, அதற்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். இங்கே வேகத்தடை இருக்கிறது என்று சொல்லுகிற பொழுது நாம் அதை கருத்தில் கொண்டு வாகனத்தை ஓட்ட வேண்டும். இல்லை என்றால் விபத்து நேரிடும். ஒரு முறை நான் கோயம்புத்தூரிலிருந்து பெங்களூர் பட்டணத்திற்கு காரிலே போய் கொண்டிருக்கிறேன். காரை ஓட்டுகிற அந்த நபர், நாங்கள் இருவரும் தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கிறோம். அது இரவு வேளையாக இருக்கிறபடினால அவர் கண்ணை அசந்து விடக்கூடாது என்பதற்காக நான் முன்னாடி உட்கார்ந்து அவரோடு பேசிக்கொண்டே வருகிறேன். ஒரு குறிப்பிட்ட இடத்திலே வருகிற பொழுது அவர் என்னிடத்தில் சொல்லுகிறார், ஐயா, இந்த இடத்தில் தான் அதிகமான விபத்துக்கள் நேரிடும். நான் பல வருடங்களாக வாகனம் ஓட்டுகிறேன், இங்கே தான் அதிகமான விபத்துக்கள் நேரிடும் என்று என்னிடத்தில் சொன்னார். சொல்லிவிட்டு பக்கத்தில் சைடில் 2 புறம் பாருங்கள், அநேக சேதாரமான வாகனங்கள் இருக்கும் என்று சொன்னார். அதே போல் நான் பார்க்கிற பொழுது அநேக வாகனங்கள் சிதைந்து சாலையின் 2 புறத்திலும் கிடந்தது. அது மாத்திரமல்ல, சற்று நேரத்துக்கு முன்பு தான் நடந்த விபத்தை அங்கே காவல்துறையினர் வந்து சாலையை ஒழுங்குபடுத்தி சுத்தப்படுத்தி கொண்டிருந்தார்கள். நான் பின்பு அவரிடத்தில் கேட்டேன், ஏன் இப்படி நடக்கிறது என்று சொல்லி. அவர் ஒரே ஒரு வார்த்தையில் சொன்னார், எங்கேயெல்லாம் நமக்கு எச்சரிப்பு கொடுக்கப்பட்டு இருக்கிறதோ, எங்கேயெல்லாம் நமக்கு ஆலோசனை சொல்லப்பட்டிருக்கிறதோ, அதை நாம் மீறுகிற பொழுது விபத்து நேரிடும். இந்த இடத்துல இவ்வளவு கிலோமீட்டர் வேகத்தில் தான் போக வேண்டும் என்று சொல்லி இருக்கிறது, மாறாக அதை கருத்தில் கொள்ளாமல் வேகமாய் போவார்கள். இந்த இடத்துல இத்தனை வளைவுகள் இருக்கிறது என்று சொல்லி அறிவிக்கப்பட்டிருக்கிறது, அதற்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டார்கள். இங்கே ஒளி எழுப்ப வேண்டும் என்று சொல்லி அறிவிப்பு இருக்கும், அங்கே ஒளி எழுப்ப மாட்டார்கள். இங்கே ஒளி எழுப்பக்கூடாது என்று சொல்லி அறிவிப்பு இருக்கும், அங்கே ஒளி எழுப்புவார்கள். எவைகளெல்லாம் செய்யக்கூடாது என்று சொல்லுகிறோமோ அதை செய்வார்கள், எவைகளெல்லாம் செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறதோ அதை செய்ய மாட்டார்கள். எனவே தான் இவ்வளவு விபத்துக்கள் ஏற்படுகிறது என்று சொல்லி தன்னுடைய அனுபவத்திலிருந்து சொன்னார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு 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 அறிவுரையை நாம் மீறுகிற பொழுது அதற்கான விளைவுகளை நாம் சந்திக்கிறோம்.
அதே போல் கர்த்தருடைய வார்த்தையை நாம் மீறுகிற பொழுது, கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஆலோசனைகளை மீறுகிற பொழுது, அதனால் நமக்கு நிச்சயமாக தண்டனை என்று சொல்வதை காட்டிலும் நியாயத்தீர்ப்பு கடந்து வரும், விசாரணை கடந்து வரும். இது ஏதேன் தோட்டத்திலே பார்க்கிறோம். ஆதாம் ஏவாள் பாவம் செய்த உடனேயே அவர்களை கூப்பிட்டு கர்த்தர் அவர்களுக்கு தோல் உடையை கொடுத்து வாக்குத்தத்தத்தை கொடுத்து அவர்களை அப்படியே ஏதேன் தோட்டத்தில் இருக்கும்படியாய் அனுமதிக்கவில்லை. முதலாவதாக விசாரணை, இரண்டாவது நியாயத்தீர்ப்பு, மூன்றாவதுதான் வாக்குத்தத்தம். நியாயத்தீர்ப்பு விசாரணை நடந்தது. ஏனென்றால் கர்த்தருடைய வார்த்தை அங்கே மீறப்பட்டது. எங்கேயெல்லாம் கர்த்தருடைய வார்த்தை மீறப்படுகிறதோ, எங்கேயெல்லாம் கர்த்தருடைய ஆலோசனைகள் அலட்சியப்படுத்தப்படுகிறதோ, எங்கேயெல்லாம் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கவனம் கொடுக்காமல் மக்கள் போகிறார்களோ, அங்கே நியாயத்தீர்ப்பு விசாரணை கடந்து வரும். அதைத்தான் இந்த ஆக்கியோன் சொல்லுகிறான். இந்த ரட்சிப்பு இவ்வளவு பெரிதான ரட்சிப்பாக இருக்கிறபடினாலே நாம் அவைகளை விட்டு விலகினால் நிச்சயமாக, உறுதியாக, கண்டிப்பாக நியாயத்தீர்ப்பு வரும் என்பதை உறுதிப்படுத்துவதற்காக பழைய ஏற்பாட்டின் ஒரு சம்பவத்தை கொண்டு வருகிறான். எப்படி என்றால் 2ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில், ஏனெனில் தேவதூதர் மூலமாய் சொல்லப்பட்ட வசனத்திற்கு விரோதமான எந்த செய்கைக்கும் கீழ்ப்படியாமைக்கும் நீதியான தண்டனை வரத்தக்கதாக அவர்களுடைய வசனம் உறுதிப்பட்டிருக்க. அப்படி என்று சொன்னால் இங்கே என்ன சொல்ல விரும்புகிறான் என்றால், மோசேக்கு நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்ட பொழுது தேவதூதர்கள் அங்கே சீனாய் மலையில் மத்தியஸ்தராக இருந்தார்கள். நியாயப்பிரமாணத்தில் சொல்லப்பட்ட எந்த காரியத்தையும் பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேல் தேசத்து ஜனங்கள் மீறின பொழுது, அதை அலட்சியப்படுத்தின பொழுது, அதற்கு அவர்கள் முக்கியத்துவம் கொடுக்காமல் போன பொழுது நியாயத்தீர்ப்பு வந்தது, விசாரணை வந்தது. அவர்கள் நியாயம் விசாரிக்கப்பட்டார்கள், கர்த்தருடைய சிட்சையை அவர்கள் சந்தித்தார்கள். அதை எல்லா இடங்களிலும் பார்க்கிறோம். ஒரு உதாரணத்திற்கு, தோராயமாக 25 லட்சம் பேர் எகிப்திலிருந்து கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணின கானான் தேசத்தை நோக்கி புறப்பட்டு இருக்க வேண்டும். வழியிலே அவர்கள் கீழ்ப்படியாமை, முரட்டாட்டம், அலட்சியம், நிர்விசாரம், இப்படி அநேக காரியங்களை அவர்கள் செய்தபடியினால கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பு கடந்து வந்தது. எனவே தான் 25 லட்சம் பேர் புறப்பட்டு இருந்தும் வெறும் 2 பேர் தான், யோசுவாவும் காலை மாத்திரம்தான் கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணின தேசத்திற்குள்ளாக பிரவேசித்தார்கள். மீதியான ஜனங்கள் என்ன ஆனார்கள்? அவர்கள் தேவனால் கொடுக்கப்பட்ட உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தை பார்த்தார்கள். அத்தனை ஜனங்களும் மேகஸ்தம்பத்திற்கு கீழாக இருந்தார்கள், அக்கினி ஸ்தம்பத்தினாலே நடத்தப்பட்டார்கள், கற்பாறையில் இருந்து வந்த தண்ணீரை குடித்தார்கள், மன்னாவை புசித்தார்கள், எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டார்கள். அது பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு சமம். ஆனால் அவர்கள் யாருமே கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணின தேசத்தில் பிரவேசிக்கவில்லையே. இன்றைக்கு இதை குறித்து சிந்திக்கக்கூடியவர்கள் மிக குறைவானவர்கள். இதை குறித்து பேசினாலே அநேகருக்கு பிடிப்பது கிடையாது, அநேகர் விரும்புவது கிடையாது. உலக பிரகாரமான ஆசீர்வாதம் நாம் பெற்றிருக்கிறபடினால தேவன் என்மேல் பிரியமாக இருக்கிறார் என்று சொல்லி நான் சொல்ல முடியாது. நல்ல உதாரணம், இஸ்ரவேல் தேசத்து ஜனங்கள் வனாந்தரத்தில் கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணின தேசத்தை நோக்கி பிரயாணம் பண்ணுகிற பொழுது பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்கள், அவைகள் உலக பிரகாரமான ஆசீர்வாதத்திற்கு சமம். தேவன் அவர்கள் மேல் பிரியமாக இருந்தாரா என்றால் இல்லை. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்தில் பவுலடிகளார் இதை பற்றி எழுதுகிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவதூதர் மூலமாய் கொடுக்கப்பட்ட அல்லது தேவதூதர்களை மத்தியஸ்தராக வைத்து மோசேனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த நியாயப்பிரமாணத்தை மீறின இஸ்ரவேல் தேசத்து பிள்ளைகள் அவர்கள் பழைய ஏற்பாட்டிலே நியாய விசாரிப்புக்குள்ளாக கடந்து போனார்கள். ஆனால் புதிய ஏற்பாட்டிலே நமக்கு கொடுக்கப்பட்ட ரட்சிப்பு, அந்த ரட்சிப்பின் செய்தி தேவ திட்டத்தை வெளிப்படுத்துகிறது, தேவகுமாரனை வெளிப்படுத்துகிறது, அவருடைய சிலுவை மரணத்தை, பாடுகள், உயிர்த்தெழுதல், அவருடைய 2ஆம் வருகை ஆகியவற்றை நமக்கு வெளிப்படுத்துகிறது. அந்த ஒரு செய்தியை நாம் மறுதளிக்கிற பொழுது, எப்படி அந்த செய்தியை நாம் அலட்சியப்படுத்துகிற பொழுது நேரடியாக கர்த்தருடைய செய்தியை அலட்சியப்படுத்துகிறோம், தேவகுமாரனை அலட்சியப்படுத்துகிறோம், அவருடைய மரணத்தை அலட்சியப்படுத்துகிறோம். இப்படி இருக்க கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பை நாம் எப்படி தவிர்ப்போம்? அதைத்தான் இந்த ஆக்கியோன் நமக்கு சொல்லுகிறான். சரி, நாம் எப்பொழுது விலகி போவோம்?
அதையும் நாம் யோசிக்க வேண்டும். நாம் எப்பொழுது விலகி போவோம்? எப்பொழுது இந்த விபத்துக்கள் நடக்கிறது, எப்பொழுது தற்கொலை நடக்கிறது என்று சொல்லி அவர்கள் ஆராய்ச்சி செய்தார்கள். ஆராய்ச்சி செய்து அதற்கான ஆலோசனை அவர்கள் சொன்னார்கள். நாமும் கூட எப்பொழுது விலகி போவோம்? எப்பொழுது விலகி போவதற்கான வாய்ப்புகள் இருக்குது? சில காரணங்களை நான் இங்கே சொல்ல விரும்புகிறேன். நாம் அலட்சியமாய் வாழுகிற பொழுது வாழுகிற பொழுது என்று சொல்லுகிற பொழுது நாம் எதற்காக ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், இந்த ரட்சிப்பு எப்படி நமக்கு இலவசமாய் கொடுக்கப்பட்டது போன்ற காரியங்களை உணராமல் இருக்கிற பொழுது நாம் விலகி போவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அடுத்து வேத வசனத்தின் உண்மையில், வேத வசனத்தின் சத்துவத்தில் நாம் உறுதிப்படாமல் இருக்கிற பொழுது, உறுதியாய் நாம் கட்டப்படாது இருக்கிற பொழுது, ஊன்றப்படாமல் இருக்கிற பொழுது, ஆவியிலே முதிர்ச்சி அடையாது இருக்கிற பொழுது நாம் விலகி போவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அடுத்து இன்றைக்கு இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை கள்ள உபதேசங்களுக்கு அதிகமாய் செவி கொடுப்பது. நமக்கு பிரியமான உபதேசங்களுக்கு மாத்திரமே அதிகமாய் செவி கொடுக்கக்கூடிய காரியங்கள். கடிந்து பேசுகிறவர்கள் இன்றைக்கு பெரும்பாலும் விரும்புவது கிடையாது. சத்தியத்தை சொல்லுகிறவர்களை ஜனங்கள் விரும்புவது கிடையாது. தங்களுக்கு பிரியமான போதனைகளை கேட்க ஜனங்கள் விரும்புகிறார்கள். இதை பவுலடிகளார் 1ஆம் நூற்றாண்டிலே சொல்லிவிட்டார். இன்றைக்கு கள்ள உபதேசங்களுக்கு அதிகமாக ஜனங்கள் செவி கொடுக்கிறார்கள். கிறிஸ்தவத்துக்குள்ளேயே கிறிஸ்துவை மறுதளிக்கிறவர்கள் இருக்கிறார்கள். கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தை மறுதளிக்கிறவர்கள் இருக்கிறார்கள். கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை மறுதளிக்கிறவர்கள் இருக்கிறார்கள். கிறிஸ்துவின் 2வது வருகையை மறுதளிக்கிறவர்கள் கிறிஸ்தவத்துக்குள்ளே இன்றைக்கு இருப்பதை பார்க்கிறோம். அவர்கள் இன்றைக்கு வளர்ந்து கொண்டே இருப்பதை நாம் பார்க்கிறோம். இதற்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கிற பொழுது அல்லது எச்சரிக்கையாக இல்லாது இருக்கிற பொழுது நாம் விலகி போவோம். அடுத்து அதிகமாய் பாரம்பரியத்தில், சடங்காச்சாரத்தில் நாம் கவனம் செலுத்துகிற பொழுது நாம் விலகி போவோம். அடுத்து உள்ளான வளர்ச்சியை நாம் விரும்பாதபடி வெளித்தோற்றத்தில் ஒரு மாயையான பக்தியை நாம் வளர்த்து கொண்டு போகிற பொழுது, ஆவிக்குரிய வளர்ச்சியை நாம் கவனம் செலுத்தாது ஒரு வெளித்தோற்றத்திலே மாயையான ஒரு பக்தியை நாம் அடைய விரும்புகிற பொழுது நாம் விலகி போவதற்கான வாய்ப்புகள் உண்டு. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் விலகாமல் உறுதியாக இருக்க என்ன செய்ய வேண்டும்? அது ரொம்ப அவசியம். நாம் விலகாமல் உறுதியாக இருக்க என்ன செய்ய வேண்டும்? இந்த ஆக்கியோன் மூலமாய் ஆவியானவர் நமக்கு 3 காரியங்களை சொல்கிறார். தேவனுடைய வார்த்தைக்கு அதிகமாய் நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். முதலாவதாக தேவனுடைய வார்த்தைக்கு நாம் அதிகமாய் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். முதலாவதாக. இரண்டாவதாக, தேவ திட்டத்தினால் கிருபையாய் இலவசமாய் தரப்பட்ட இந்த மேன்மையான ரட்சிப்பின் மகத்துவத்தை குறித்து நாம் தொடர்ந்து தியானிக்க வேண்டும், சிந்தித்து கொண்டு இருக்க வேண்டும். மூன்றாவதாக, பூமிக்குரிய காரியங்களை தேடுவதை காட்டிலும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த ரட்சிப்பு மேன்மையானது என்பதை உணர்ந்து மேலானவைகளை நாம் நாட வேண்டும், கவனம் செலுத்த வேண்டும். இதைத்தான் பவுலடிகளார் கொலைசியர் 3ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில், நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து பிதாவின் வலது பாரிசத்தில் இருக்கக்கூடிய மேலான இடத்தில் உள்ளவைகளை நாடுங்கள், பூமிக்குரியவைகள் அல்ல என்று சொல்லுகிறார். ஆக இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போம் என்றால் நாம் தேவ கோபாக்கினைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம் என்று சொல்லி முதல் எச்சரிக்கையாக இந்த எபிரேயர்கள் நிருபத்தில் ஆக்கியோன் சொல்லுகிறான். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைங்களே, இன்றைக்கு நாம் அதிகமாய் யோசிக்க வேண்டிய காரியம், தேவனால் நமக்கு வேதாகமத்திலே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய செய்திக்கு நாம் அதிகமாய் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தைக்கு அதிகமாய் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். நாம் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பின் மேன்மையை குறித்து அதிகமாய் நாம் கவனம் செலுத்த வேண்டும். நாம் மேலானவைகளை நாட வேண்டும். அப்பொழுது நாம் எச்சரிக்கையாக இருப்போம், கவனமாக இருப்போம். கர்த்ததாமே இந்த வார்த்தை கொண்டு, வசனத்தை கொண்டு நமக்கு உணர்த்துவாராக, நம்மோடு பேசுவாராக, நம்மோடு இடைப்படுவாராக.
கர்த்தர் இந்த வார்த்தை கொண்டு உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தொல்லை கஷ்டங்கள் சோண்டிடும், துன்பம் துக்கம் வரும், இன்பத்தில் துன்பம் நேர்ந்திடும், இருளாய் தோன்றும் எங்கும், சோதனை வாரும் வேளையில் சொற்கேட்கும் செவியிலே பாரத்திலிருந்து ஜெயம் வரும், அரண் என்னை காக்க பல்லோ. காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, உண்டெனக்கு, உண்டெனக்கு. காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, காத்திடுவார் என்றுமே. ஐயம் இருந்ததோர் காலத்தில் ஆவி கூரையை வாழ்த்தான், மீட்பருதீர பலத்தான் சத்துருவை வென்றே. என் பயம் யாவும் நீங்கிற்று, இயேசு கை தூக்கினார், முற்றும் என் உள்ளம் மாறிட்டு, ஏசன்னை காக்க வல்லோ. காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, உண்டெனக்கு, உண்டெனக்கு. காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, காத்திடுவார் என்றுமே. என்ன வந்தாலும் நம்புவேன் என் நேச மீட்பரை, யார் கைவிட்டாலும் பின் செல்வேன் எனது இயேசுவை. அகல ஆழ உயரமாய் எவ்வளவு அன்பு கூர்ந்தார், என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். காக்கும்